பரந்தூர் விமான நிலையம் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைய முதலாக இவர் எடுத்து ஆதரிச்ச போராட்டம் அதுதான் நினைக்கிறேன். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சென்னை மாநகரம் வெள்ளத்துக்கு ஆளாகிற அபாயம் என்ற பிரச்சனை, இதெல்லாம் ஒட்டிதான் அந்த தீர்மானத்துல விரிவா ஏன் எதிர்க்கிறாங்கன்றத சொல்லியிருந்தாங்க. தெளிவா சொல்றாரு, we are not against development, we are not against airports, we are against the location only. பல இடங்கள்ல இப்ப விவசாயத்தை விவசாயிகளே கைவிட்டுறாங்க. ஏன்னு சொன்னா விவசாயம் என்பது கட்டுப்படி ஆவறது இல்ல. 8 வழி சாலை சேலத்துல எடப்பாடி ஆட்சியில வந்தப்போ என்ன ஆட்டம் போட்டாங்க, என்ன போராட்டம் பண்ணாங்க. விவசாயத்தை பத்தி குடங்குடமா கண்ணீர் வடித்த திமுகவினர் இன்னைக்கு 8 வழி பாதை என்ன ஆச்சு, அதை பத்தி ஏதாவது போராடுறாங்களா, அதை எதிர்க்கிறாங்களா? சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் விஜய் பேசினதுமே பயங்கரமா எல்லாராலுமே பாராட்டும் பட்டுக்கிட்டு இருக்கு. திமுக காரங்க வழக்கம் போல விமர்சிக்கிறாங்க. இந்த பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனைய திரும்ப கையில எடுத்து மேடையில பேசினாரு. அதுக்கு ஒரு தீர்மானமுமே அந்த குழுல பகைமுறை படுத்தப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாவே பேசுற மாதிரி விஜய் ஒரு சவாலாவே கொடுத்திருக்காரு. அதையுமே அவர் பேசுற வார்த்தையில நீங்க சிஎம்மா இருக்கிறதுனால நீங்க தயவு பண்ணி இந்த மக்களோட பிரச்சனைகளை தீக்கணும், நீங்க நேர்ல போகணும், பரந்தூருக்கு நேரடியா போய் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்ட்டு மக்கள் கிட்ட நீங்க நேரடியா கேட்டு நீங்க அந்த விமான நிலையம் பரந்தூர்ல வராம தடுக்கணும். இல்லைன்னா நான் மொத்த பரந்தூர் மக்களையும் மொத்த ஜனங்களையும் திரட்டிட்டு தலைமைச் செயலகத்துல நிக்க நேரிடும், அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு பேசினதுதான் இன்னைக்கு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. இதுக்கு எப்படி கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுன்னே தெரியாம டிஎம்கே தரப்புல இப்பவே திணறது பார்க்க முடியுது சார். ஏன்னா இது ரெண்டு சைடுமே பிரச்சனை. பரந்தூர் விமான நிலையம் அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைய முதலாக இவர் எடுத்து ஆதரிச்ச போராட்டம் அதுதான் நினைக்கிறேன். அரசியல் கட்சியை தொடங்கி ரெண்டாவது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சென்னை மாநகரம் வெள்ளத்துக்கு ஆளாகிற அபாயம் என்ற பிரச்சனை, இதெல்லாம் ஒட்டிதான் அந்த தீர்மானத்துல விரிவா ஏன் எதிர்க்கிறாங்கன்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதை வச்சு உடனே அவரை என்ன முத்திரை குத்துவாங்க, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், இவங்க முன்னேற்ற அப்ப பதிலே சொல்லியிருக்காரு. தெளிவா சொல்றாரு, we are not against development, we are not against airports, we are against the location only. இந்த இடம் தான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது பல நூறு முப்போகம் விளையக்கூடிய விளைநிலங்கள் இருக்கிற செழிப்பான அந்த பூமி. ரெண்டாவது நீர்நிலைகள் ஏராளமா இருக்கு, அதெல்லாம் மூடிட்டு தான் ஏர்போர்ட் கட்டணும். அப்ப இது மாதிரி இயற்கை எல்லாத்தையும் ஆதாரத்தெல்லாம் ஒரு 1500 குடும்பங்கள் 1000 குடும்பங்களோ இருக்கிறதா சொல்றாங்க பரந்தூர் கிராமத்தை சுத்தி. அப்ப 1000 மக்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை. பல இடங்கள்ல இப்ப விவசாயத்தை விவசாயிகளே கைவிட்டுறாங்க. ஏன்னு சொன்னா விவசாயம் என்பது கட்டுப்படி ஆவறது இல்ல. விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததால, அதே போல வெள்ளம் காத்து அப்படின்னு வந்தா நாசம் ஆயிடுது. ஆகவே இது ஒரு லாபகரமா இல்லைன்னு விவசாயிகளே அதை கைவிட்டுட்டு அவன் ரியல் எஸ்டேட்காரன் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும், நம்ம சாப்பிடுறதுக்கு அரிசி இறக்குமதி பண்ற நிலைமை வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆங்கிள் அதை பார்க்கணும். விவசாய நிலங்கள் இப்ப நீங்க தரிசு நிலங்கள் எவ்வளவோ கிடக்குது, அதாவது விவசாயம் இல்லாத நிலங்கள் எவ்வளவோ கிடக்குது, அந்த இடத்த போய் சூஸ் பண்ணீங்க. அப்ப அவர் சொல்றது இரண்டாவது விமான நிலையம் சென்னைக்கு வேண்டாம் என்பதாக பொருள் அல்ல. சென்னை ஒரு வளருகின்ற ஒரு மெட்ரோ சிட்டி. அதனால அதுக்கு இரண்டாவது ஏர்போர்ட் இருக்கணும்ன்றது தப்பு கிடையாது. ஆனா எங்க இருக்கணும் அப்படின்ற இடத்து தான் பிரச்சனை. அதை அவரு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அது ஏர்போர்ட்டுக்கே தகுதி இல்லாத இடம் பல நிபுணர்கள் அறிக்கையை அவர் சுட்டிக்காட்டி பேசினாரு அந்த தீர்மானத்தின் போது. அதனால ஏதோ
மொட்டை தாத்தான் குட்டையில விழுந்தா மாதிரி மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோ அரசாங்கம் செய்யறதெல்லாம் எதிர்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் பேசல. எதிர்கட்சியாவோ எதிரி கட்சியாவோ விஜய் பேசல. அந்த மக்கள் அவங்க வாழ்வாதாரம் விவசாயம் பாதிக்கப்படுது, சென்னை மாநகரம் வெள்ள அபாயத்துக்கு ஆளாயிடும் அப்படின்ற ஒரு கன்சர்னோட தான் இடத்த மாத்துங்கன்னு சொல்றாரு. நான் கேக்குறேன், முதலமைச்சர் வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்க பண்றாரு. அவரு பண்ணை வீட்டுக்கு பக்கத்துலதான் இந்த பரந்தூரே இருக்குது. அந்த மக்கள் ஒரு வருஷமா போராடிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிக்காரனும் போனா ஏன் முதல்வருக்கு ஏன் போல? அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு நிறைய முதலீடு திமுக காரங்க வாங்கி போட்டாங்க. விமான நிலையம் வரப்போகுதுன்றதால. அதனால விமான நிலையம் வந்தே ஆகணும்ன்றதுக்காக விடாப்புடியாக அவர்கள் வந்து கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு அதெல்லாம் கிடையாது. இவங்க பரிந்துரைத்த இடம் தான் பரந்தூர். புரியுதுங்களா? அதனால வந்துங்க இது வந்து அவரு சொன்னதுல வந்து சரியா தான் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க வந்து மக்கள் பாதிக்காத வண்ணம் நாங்க பண்ணுவோன்றீங்க. இது வந்து டிராமா, ஏமாற்று வேலை. ஒண்ணு ஏர்போர்ட் வரும்னு சொல்லுங்க, இல்ல வராதுன்னு சொல்லுங்க. இது ரெண்டுமே சொல்லாம மக்கள் பாதிக்காத அளவுக்குன்னு கம்ப சுத்துறது உருட்டுறதெல்லாம் அது வந்து சரியில்லைன்றதுதான் அவர் சொல்றாரு. நீங்க வந்து அந்த மக்களை சந்திங்க, நீங்க போய் சந்திங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க போய் அந்த மக்களை சந்திங்க. எவ்வளவு தொலைவு இருக்கு? சென்னையில இருந்து அந்த பரந்தூர் என்ன 1.5 மணி நேரத்துல போயிடலாம். ஏன் எல்லாரையும் சந்திக்கிறேன்றாரு? ஒவ்வொரு வீடு வீடா போய் பார்க்கணும்ன்றாரு, ஒவ்வொரு பூத்துலயும் ஆள் சேர்க்கணும்ன்றாரு. ஏன் பரந்தூர்ல இருக்கிறவங்க ஓட்டு வேணாமா? போய் பார்க்கலாம்ல சீஃப் மினிஸ்டர். அப்ப பார்க்கலன்னா தான் நான் ஐ வில் பி ஃபோர்ஸ்ட் டு ஆர்கனைஸ் தெம். அந்த விவசாயிகளை நான் திரட்டிட்டு உங்களை சந்திக்க கூப்பிட்டு வருவேன். அது என்ன ஆனாலும் அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இது ஒரு நல்ல விஷயத்தை தான் கையில எடுத்து ஒரு போராட்டம். அதுக்குள்ள வந்து திமுக ஆட்கள் பாக்குறேன் நான் இணையத்துல, இது மேற்கு வங்காளம் இல்ல, இது சிங்கூர் நந்தி கிராமம் மாதிரி கிடையாது, அப்படி இப்படி எல்லாம் போடுறாங்க. அதாவது இவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருந்தா இப்ப என்ன பேசியிருப்பாங்க? ஆட்சிகள் மாறினால் காட்சிகள் மாறிடுது. 8 வழி சாலை சேலத்துல எடப்பாடி ஆட்சியில வந்தப்போ என்ன ஆட்டம் போட்டாங்க, என்ன போராட்டம் பண்ணாங்க. விவசாயத்தை பத்தி குடங்குடமா கண்ணீர் வடித்த திமுகவினர் இன்னைக்கு 8 வழி பாதை என்ன ஆச்சு? அது பத்தி ஏதாவது போராடுறாங்களா? அதை எதிர்க்கிறாங்களா? அப்ப ஆட்சியில் இருந்தால் ஒரு பேச்சு, எதிர்கட்சியாக இருந்தால் இன்னொரு பேச்சு என்பது இந்த இரட்டை வேடத்தை ரொம்ப வருஷமா ஜனங்க பார்த்து போதுமடா சாமி என்ற அளவுக்கு வந்துட்டாங்க. விவசாயிகளை பற்றி இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் அக்கறைப்படுகிறார், அந்த மக்கள் துன்பங்களை நிறுத்தணும் தடுக்கணும்னு பாக்குறாரு போது அவருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகுமே தவிர இது மாதிரி தீர்மானங்கள் போடுவதால் அவரை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்லாம் இவங்க சித்தரிக்கிறதெல்லாம் எடுபடாது மக்கள் மத்தியில். பரந்தூர் விஷயத்துல விஜய் நேரடியா போய் அந்த பரந்தூர் மக்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல இருந்ததை விட பயங்கரமா வெகுமெண்டா வந்து நேஷனல் லெவல்ல ட்ரெண்டிங் ஆச்சோ. அதே மாதிரிதான் இப்போ திருப்புவனம் மடப்புறம் பகுதியில இந்த காவல்துறையினரால உயிரிழந்த அஜித்குமார் அப்படின்ற அந்த இளைஞர், சோ அவரோட வீட்டுக்கு நேரடியா போய் வந்து விஜய் வந்து பார்த்தது தமிழகத்தையும் தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் நியூஸா வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க, டெல்லியில இருக்கிறவங்க எல்லாருமே அதை வந்து கவர் பண்ற ஒரு நியூஸா வந்து மாறிச்சு. ஆக்சுவலா இந்த சம்பவம் ஒரு வாரம் முன்னாடியே வந்து நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து போன்ல வந்து பேசினாரு, முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து போன்ல பேசி சாரி எல்லாம் சொன்னாரு. ஆனா எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு நேரடியா போகவே வந்து கிடையாது, மத்த பிற கட்சிகளையும் வந்து சேர்த்தா. பட் விஜய் டைரக்டா இதுக்கு முன்னாடியே வந்து போயிருக்காரு. விஜய் நிறைய அனிதாவோட மரணமா வந்து இருக்கட்டும், நம்ம இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு, அப்பெல்லாம் அவர் நடிகரா மட்டும்தான் இருந்தார், அப்பயே வந்து போனவர் தான். பட் இப்ப அந்த அஜித்குமார் விஷயத்துல அவர் டைரக்டா போயிட்டு வந்து பார்த்தது இது மத்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சாட்டை அடியாகும். இப்படி ஒரு தலைவர் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பாதைக்கு அடித்தளமா வந்து அமைஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது திரு விஜயை பொறுத்தவரையில நடிகர், அரசியல் தலைவர் இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு மனிதநேயம் மிக்கவராகத்தான் நான் பாக்குறேன்.
அதாவது யார் வருத்தப்பட்டாலும் அந்த துன்பத்துல துயரத்துல பங்கெடுக்கக்கூடிய, மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது, மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது என்று நினைக்கிற நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதராக தான் நான் பாக்குறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா பல கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு போனாங்க. விசிக தலைவர் போனாரு, அப்புறம் புதிய தமிழகம் போனாங்க, சின்ன சின்ன கட்சி எல்லாம் போனாங்க. ஆனா பிரதான கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, நம்ம பாஜக, அப்புறம் தாவேக. இதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் போலீஸ் துறையை கையில வச்சிட்டு இருக்கிறவரு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்குது அவருடைய துறை இந்த கொலையில. அப்போ 2 நாளா வாயை மூடிட்டு இருந்தாரு. அத பத்தி கருத்தே சொல்லல. சனிக்கிழமை நடந்த சம்பவம் சொல்லவே இல்லை. ஆனா அது வெளியே ஊடகத்துல வெளிச்சத்துக்கு இந்த கொடுமைகள், இந்த கொடூரமான சித்திரவதைகள் வெளியே வந்த உடனே, அம்பலமான உடனே அதை எப்படியாவது மறைச்சிடணுன்றதுக்காக திமுக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், அப்புறம் நகராட்சி, ஊராட்சி தலைவர் யாரோ எல்லாரையும் விட்டு அங்க பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு இதை பெருசாக்காதீங்க, செத்து போனது செத்து போயாச்சு, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியதாக அங்க செய்திகள் வந்தது. அப்ப திமுகவுடைய அணுகுமுறையை பாருங்க. இந்த கொலை நடந்திருக்கு, இது முதல் கொலை இல்லை, 24 நடந்து 25 திமுக ஆட்சியில கஸ்டடியில இறந்தது, போலீஸ் குரூரமான சித்திரவதையால இறந்தது 25. இதே இவர்கள் ஆட்சி இல்ல, எதிர்கட்சியா இருந்தப்போ தூத்துக்குடியில நடந்தது, சாத்தான்குளத்துல என்ன பதறினாங்க. இந்த பக்கம் கனிமொழி ஓடுறாங்க, இந்த பக்கம் உதயநிதி ஓடுறாரு. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எந்த பொந்துல பதுங்கிட்டு இருக்காங்க? இத பத்தி அவங்க எல்லாம் வாயை திறக்கலையே. சமூக ஆர்வலர்கள், நடிகர்கள் எல்லாம் எகிரி குதிச்சாங்களே. ஆட்சி மாறினா காட்சி மாத்திக்குவாங்களா? இப்ப இன்னைக்கு இவங்க திமுக ஆட்சியில இத மூடி மறைக்கவும், ஒண்ணும் இல்லாம பார்க்கவும் ட்ரை பண்ணாங்க. ஈவன் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிசிடிவி அதை கூட எடுத்துன்னு போயிட்டாங்க போலீஸ விட்டு. சாட்சிகளை மிரட்டினார்கள். சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தின் உறுப்பினரை பேரம் பேசி ஆசை காட்டினாங்க. இதெல்லாம் நடக்கல. ஊடகம் இதுல பாராட்டுக்குரியது. இது அம்பலமான உடனே வேற வழியே இல்லை, கோர்ட் வேற தலையிட்டுச்சு. மதுரை பெஞ்சில நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அந்த அம்மாவும் 2 பேரு ரொம்ப தெளிவாக கேள்விகளை கேட்டு கிடுக்கு பிடி போட்டாங்க. அவங்க முதல் அமர்வுக்கும் 2வது அமர்வுக்கும் நடுவுல தான் அரசாங்கம் ஓஹோ இது ரொம்ப கை மீறி போகுது, பிரச்சனை ஆகுதுன்னா அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் அதிகாரிகள் கிட்ட கை வைக்கல. இந்த 6 காவலர்கள் 5 பேரை தான் கைது பண்ணாங்க, 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த ஒருத்தர் டிரைவரா, அதனால அவரை விட்டாங்களா? ஏன் அவருக்கு அதுல பங்கு இல்லையா? அவர் தானே அந்த வண்டியில அவனை இழுத்துன்னு சுத்தி இருக்காரு. ஆக அவரை விட்டாங்க. 2வது என்னன்னு சொன்னா, இப்ப இது மரணம் ஆயிடுச்சு, இது உயர் நீதிமன்றம் ஏதாவது எஸ்ஐடி போடுமா, இது பிரச்சனை ஆகணும். அரசாங்க வக்கீல் தானே முன் என்ன சொல்றாரு, நாங்க சிபிஐக்கு தயார் விட்டா எங்களுக்கு அப்ஜெக்ஷன். ஜட்ஜே விசித்திரமா பார்த்தாரு. ஏன்னா பல கேஸ்கள்ல ஆம்ஸ்ட்ராங் இறந்தார் இல்லையா சென்னையில, பகுஜன், அவருடைய கொலையை கூட விசாரிக்கணும் சிபிஐன்னு சொல்லி போட்டப்ப எதிர்த்தது திமுக ஆட்சி. அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கணும்னு சொன்னப்ப சிபிஐல அப்பவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டு நாங்க தான் விசாரிப்போம்னு சொன்னவங்க. அதே மாதிரிதான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பிலையும். அப்போ இந்த வழக்குல எல்லாம் சிபிஐ கூடாது என்று சொன்னவர்கள், எங்களுக்கே தகுதி இருக்கு, எங்களுடைய போலீஸே அதை நல்லா செய்யும் சொன்னவங்க, இப்ப திடீர்னு தாமாக சாதாரணமா எப்ப சிபிஐ என்கொயரி வரும்னா, ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்றேன்னு எழுதணும், இல்லைன்னா கோர்ட் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், இதை சிபிஐக்கு கொடுங்கன்னு. இந்த 2மே இல்லாதப்போ சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்கும்போது 2 நாள் கூட அவளை சிபிசிஐடிக்கு அதை ஒப்படைச்சு சிபிஐக்கு நாங்க ரெடின்னு போறாங்கன்னா, இது எல்லாமே தேர்தல் மக்கள் மத்தியில பேர் ரொம்ப கெட்டு போகுதுன்றதால எடுத்த முடிவுகள் தான். அது தவறான முடிவு தான். சிபிஐ போச்சுனாலே கேஸ் ரொம்ப டிலே ஆகும். இப்ப பாருங்க,
சாத்தான்குளம் கேஸ் என்ன ஆச்சு, எவ்வளவு வருஷம் ஆமா ஆச்சு. சார், ரொம்ப லேட்டா. அதனால வந்து சிபிஐ வந்து பெரிய எல்லாமே சிபிஐக்கு போனா சர்வரோக நிவாரணி எல்லாத்தையும் சிபிஐயால தீர்க்க முடியாம பல கேஸ் இன்னைக்கு இருக்கு. அதனால வந்து இவங்க வந்து காப்பாற்றி கொள்ள தங்கள் பெயரை காப்பாற்றி கொள்வதற்காக நாடகம் ஆடுறாங்க. அதனால இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சீஃப் மினிஸ்டருக்கு டைம் கிடைச்சு போன்ல கூப்பிட்டு பேசுறாரு. அதுவும் போன்ல தான் கூப்பிட்டு பேசுறாரு. ஆமா சார், சாரின்னு சொன்னாரு. அதை விடன்னா அப்ப நிவாரணம் கூட கொடுக்கல அவங்க. விஜய் போய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தவொன்னா உடனே அதுக்கப்புறம் 5 லட்சம் ரூபான்னு அரசாங்கம் அறிவிக்குது நிவாரணத்தை. அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, இவங்க போகிறது இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட உணர்வு, தனிப்பட்ட விருப்பங்க. ஆனா போயிட்டு வந்தாரு விஜய், விளம்பரம் எல்லாம் பண்ணாம ரகசியமா போய் அந்த குடும்பத்தை பார்த்து அவங்க ரொம்ப யாருமே எதிர்பார்க்கலைங்க இவர் இப்படி பண்ணுவார். ஆனா போயிட்டு வந்ததை நீங்க பாராட்டாம இருக்கலாம். அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு நேத்துனா, இது அரசியல் ஸ்டண்ட். அப்ப சாத்தான்குளத்துக்கு கனிமொழி ஓடியது, உதயநிதி விரைந்தது, இப்ப இந்த திருப்புவனத்துக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசின ஸ்டாலின் ஏன் 24 பேரை கூப்பிட்டு பேசினாரா? அவர் ஆட்சியில 20 மூடி மறைக்கதான முயற்சி பண்ணாங்க. வலிப்பு வந்தது. ஏங்க இந்த எஃப்ஐஆர்லயும் என்னங்க இருக்கு? இந்த திருப்புவனம் அந்த அஜித்குமார் எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு? அவன் வந்து ஓடனானா, விழுந்தானா, வலிப்பு வந்துச்சு. ஏங்க அவனை பிணமாக ஏத்திட்டு போயிருக்காங்க. அவன் செத்தே போயிட்டான் அடிச்சு. அவன் வந்து எங்கெங்க ஓடுவான். எதுங்க, அதாவது திமுக வந்துங்க நிர்வாகம் வந்து செய்ய தகுதி இல்லை, எதிர்கட்சியாக இருக்கத்தான் திமுக லாயக்கு அப்படின்றது மீண்டும் ஒரு முறை ஸ்டாலின் நிரூபிச்சிருக்காரு. உள்துறைக்கு அவர் தானங்க பொறுப்பு, போலீஸ்க்கு. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரோ ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில இருந்து சொல்லி, அப்புறம் ஏடிஜிபி அவரு டேவிட் ஆசீர்வாதமா அவரு கூப்பிட்டு டைரக்டா புரோட்டோகாலை மீறி அந்த டிஎஸ்பி கிட்ட சொல்லி அவரு ஸ்பெஷல் போர்ஸ் அனுப்பிச்சு, இப்ப கடைசியில என்னடானா அந்த கம்ப்ளைனன்ட் புகார்தாரர் நிக்கிதா ஒரு மோசடி பேர் வழி, ஒரு ஃப்ராடிஸ்டர். உண்மையிலேயே நகை இருந்ததா இல்லையா? நகை இருந்தது, திருடு போச்சுன்னா எங்க ஆச்சு? அவன் செத்து போயிட்டான், போலீஸ் ரெக்கவர் பண்ணிச்சா? இது வரைக்கும் 9.5 சவரன் இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா எஃப்ஐஆர்லாம் 5 சவரன் எழுதியிருக்கு போலீஸ்ல. ஆக இது வந்துங்க டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி போலீஸ்ங்க. போலீஸ்ல வந்து நிறைய சரி பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. அதாவது இன்னமும் இவங்க இந்த 3rd டிகிரி மிளகாத்தூளை வாயில போடுறது, மர்ம உறுப்புல போடுறது, தண்ணி குடிக்காம அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல்ங்க. இன்னைக்கு எவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. அதை வச்சுதான் அவங்க என்கொயரி நடத்தணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். வெளிநாட்டுல எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல காட்டு மிராண்டித்தனமா இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஆளை அடிச்சு கொன்னுட்டீங்கள, அவன் குற்றமே நிரூபிக்கல, புகார்தாரர் ஒரு ஃப்ராடிஸ்டர்ன்றது இப்ப செய்திகள் அவங்கள மாத்தி நிறைய கம்ப்ளைண்ட் இப்ப வந்துட்டு இருக்கு. வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தி இருக்காங்க, கல்யாணம் 4 வாட்டி பண்ணி வரதட்சணை கொடுமைன்னு கணவர்கள் மேல கேச போட்டு பணம் பறிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நபருடைய இது வந்து காவல்துறையில ஒரு உயர் அதிகாரி சொல்லிட்டா கண்டிப்பா ஆட்டம் போடுவாங்க. இதுக்கு முடிவு கட்டணும். அதனால வந்து அந்த டிஎஸ்பிய நீங்க சஸ்பெண்ட் பண்ணதை அரெஸ்ட் பண்ணணும், இந்த ஏடிஜிபிய சஸ்பெண்ட் பண்ணணும், விசாரிக்கணும். அவர் எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னா எதை ஒன்னா பண்ணலாமா? இதெல்லாம் வந்து எல்லாரையும் நடவடிக்கை எடுக்கணும். இதுல வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபெயில்டு அப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். அடுத்ததா ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் விஜய் வந்து மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சார். இப்ப நடந்த மீட்டிங்ல திருச்சி இல்லைன்னா மதுரை 2 ஊரை வந்து டிசைட் பண்ணிக்கிறதா வந்து சொல்றாங்க. இப்ப இவர் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ற அந்த சமயத்துல டிஎம்கே கவர்மெண்ட் சைடு இருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் வந்து இருக்கா சார்? ஏன்னா இப்ப இந்த அஜித்குமாரோட மரணத்தை வந்து தட்டி கேட்டு டிவிகே சைடு இருந்து போராட்டம் பண்றதுக்காண்டி ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டதுக்கு இக்னோர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்களும் கொடுக்கல. அதாவது 4ஆம் தேதி கேட்டாங்க, அப்புறம் 6ஆம் தேதி
இடத்த மாத்தி சிவானந்தா சாலையில கேட்டாங்க. ஆனா இப்ப அதுவும் மறுக்கப்பட்டு அவங்க உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அத உயர் நீதிமன்றம் அவசர வழக்கா விசாரிக்க மாட்டேன்னு வேற சொல்லிடுச்சு. அதனால இப்ப வந்து 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் தடையை மீறி நடத்துவாங்களா, அரெஸ்ட் ஆவாங்களா தெரியாது. என்ன கேட்டா தாவேகா தடையை மீறி நடத்தி இந்த ஆட்சியை அம்பலப்படுத்தணும். ஜனநாயகத்துக்கு விரோதமா எப்படி ஆட்சியாளர்கள் திமுகனா ஒரு நாள்லயே பெர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கவர்னருக்கு எதிரா மத்ததெல்லாம். அப்பெல்லாம் இந்த போலீஸ் அமைதியா இருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு இயக்கம் அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணாங்கன்னா உடனே அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் மிகப்பெரிய தவறுங்க. அதனால நான் நினைக்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டம் சில மணி நேரம் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கே விஜய் நடத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த காவல்துறை இந்த ஆட்சியாளர்கள் அவர் வந்து சுற்றுப்பயணம் எல்லாம் பண்றது விடுவாங்களா? சாதாரணமா அதுக்கு எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துவார்கள்? எவ்வளவு காவல்துறை அனுமதி எந்தெந்த இடத்தெல்லாம் மறுக்கப்படும்? அப்ப ஒவ்வொரு இதுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் போராடிதான் ஆகணும். தடையை மீறி நடத்தி தான் ஆகணும். ஜனநாயகத்தை பாதுகாத்தாகணும். இவங்க இருந்தா எதிர்கட்சியா ஜனநாயக உரிமைகள்லாம் இவங்களுக்கு வேணும். ஆனா இவங்க ஆளுங்கட்சி ஆயிட்டாங்கன்னா வேற யாரும் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது ஊடகத்திலையும் அல்லது போராட்டம் ரோட்ல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா இது வந்து அவங்க கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகெல்லாம் இதை எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்காங்க? இதை எப்படி இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. மோடி என்ன பண்றாங்களோ மோடி ஆட்சி என்ன பண்ணுதோ அதாங்க இவங்க மாநிலத்துல பண்றாங்க. அதே சமயத்துல பிஜேபியோட எதிரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக பிஜேபி ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினாலோ இல்ல முருகன் மாநாடு நடத்தினாலோ அதுக்கு ஃபுல் பர்மிஷன் பத்தகோஸ்த எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க சார். அதையுமே முக்கியமா பார்க்க வேண்டியது. கள்ள கூட்டணி விஜய் சொல்றாரு. இப்ப சிபிஐ அவங்க கேட்டது கூட என்னுடைய சந்தேகம், இட் இஸ் மை பர்சனல் இது என்னன்னா இப்ப டாஸ்மாக் ரொம்ப வேகமா போச்சு டாப் கியர்ல. இப்ப அவரு டெல்லிக்கு போயிட்டு மோடியை சந்திச்சுட்டு சில ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களோட பேரம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் அது அப்படியே ரிவர்ஸ் கியர்ல ஆயிடுச்சு. தம்பி அமெரிக்கா இது லண்டன்ல இருந்து வந்து சென்னையில அவர் ராஜாங்கத்தை பழையபடி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப மத்திய ஏஜென்சிகளா இருந்தா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சொல்லிக்குவோம் எல்லாம் எங்க அரசு இல்லைங்க, நாங்க ஒண்ணும் அதுல தலையிடலைங்க எல்லாம். ஆனால் பேக்டோர் மெத்தடா சிபிஐ சரியா விசாரிக்காம பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கூட இவங்க முந்திக்கிட்டு சிபிஐ கிட்ட கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குங்க. தங்களோட இந்த நேரத்துக்கும் நீங்க கொடுத்த பதிலுக்கும் ரொம்பவே நன்றி சார். இன்னும் விஜய் அவர்களும் இல்ல தாவேகாவோட அடுத்த கட்ட நகர்வுல நம்ம திரும்ப இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து மீட் பண்ணலாம் சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ.